அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒருவருக்கு ஒருவர் நாம் பழகிக்கொள்ளக்கூடிய நண்பர்கள், இந்த நண்பர்களுக்கு மத்தியில் நாம் என்னென்ன முறையை கடைப்பிடிக்க வேண்டும், நண்பர்களிடமிருந்து நாம் எந்த அளவுக்கு விலகி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் மார்க்கத்திலே தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் 150 கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்கள் வாழ்ந்தாலும் யாரோடு பகைமை சண்டை வரும் என்று சொன்னால், யார் நமக்கு அறிமுகமாக இருக்கிறார்களோ அவர்களிடம்தான் பிரச்சனையே வரும். யாரென்று தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவங்களோட நமக்கு பகை வராது, பொறாமை வராது, சண்டை வராது. இதெல்லாம் பிரச்சனைகள் வருவதாக இருந்தால் நமக்கு எந்த வகையிலேயாவது அவருக்கு நமக்கும் உறவு இருக்கணும். நமக்கு உறவாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் தான் சில இந்த உறவுகளில் குறைபாடு ஏற்படும் பொழுது பகையாக மாறுவதை நம்ம பார்க்குறோம். அது நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கலாம், அண்டை வீட்டார்களுக்கு மத்தியில் இருக்கலாம், ஒரு வகுப்பு தோழர்கள் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவங்களுக்கு மத்தியில் அந்த அறிமுகம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மத்தியில் கூட பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரும். ஏதாவது ஒரு வகையில் தனிப்பட்ட அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் சண்டை சச்சரவு பிரச்சனைங்கிறது வரும். நமக்கு யாருன்னே தெரியாதவர்களோடு எந்த காலத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பூசல், ஒரு மன வருத்தம், ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டால் அதை எந்த அளவுக்கு நம்ம கடைப்பிடிக்க வேண்டும், அதில் எந்த அளவுக்கு அந்த சண்டைகளை வளர்த்து கொள்ள வேண்டும், அல்லது எந்த அளவோடு அந்த சண்டையை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மார்க்கம் நமக்கு தெளிவான கட்டளை போடுகிறது. அது என்ன கட்டளை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஹில்லு லி முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஹலால் இல்லை, அனுமதி இல்லை, ஹராமாகிவிடும். எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஹலால் கிடையாது. ஐ யஹ்ஜுர் அஹாஹு ஃபௌக ஸலாத்தின், 3 நாட்களுக்கு மேலே தன்னுடைய சகாவை, தன்னுடைய சகோதரனை பகைத்து இருப்பது, சண்டையாக இருப்பது 3 நாளைக்கு மேலே இருப்பதற்கு ஹலால் இல்லை. ஒருத்தருக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை, வகுப்பு தோழர்களுக்கு மத்தியில் சண்டை, அண்டை வீட்டாருக்கு மத்தியில் சண்டை, ஏதோ ஒரு அறிமுகமானவர்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை வந்து விட்டது என்று சொன்னால் சண்டை வராமல் இருக்காது. ஏன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி எல்லாருக்கும் நடக்க முடியாது. ஒருவருடைய செயல்பாடு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், வருத்தத்தை ஏற்படுத்தும், கோபத்தை ஏற்படுத்தும். எல்லோரும் திருப்திப்படக்கூடிய வகையில் எவனாலையும் நடக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டுன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு கோபமாக இருக்கிற மார்க்கத்தில் பாவம் கிடையாது. அல்லாஹ் அப்படி தான் நம்மளை படைச்சிருக்கிறான். நமக்கு ஏதாவது ஒரு அநியாயம் செய்ததாக நம்ம நினைக்கும் பொழுது அவன் அநியாயமே செஞ்சிருக்க மாட்டான். நம்ம அப்படி நினைக்குவோம். அநியாயம் செய்து விட்டதாக நினைக்கும் பொழுது அவன் மேலே கோபம் வரும், ஆத்திரமாக இருக்கும். இந்த ஆத்திரம் மார்க்கத்தில் கூடுமா? ஒரு நாளைக்கு பிரச்சனையில் வச்சுக்க. 2வது நாளைக்கு அதே அளவுக்கு ஆத்திரம் இருக்குதா? பிரச்சனை கிடையாது. 2 நாளைக்கு இருக்கலாம். 3வது நாளைக்கு இருக்கலாமான்னா இருக்கலாம். 3 நாள் கடந்துருச்சின்னு சொன்னால், எப்போ நமக்கு சண்டை ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து ஒரு 3 நாள் கடந்து விட்டது என்று சொன்னால், அதுக்கு பிறகு அந்த சண்டையை வளர்த்து கொள்ளலாமா, நீடிக்கலாமான்னு கேட்டால் அது ஹராமாக பாவமான காரியமாக இருக்குது. அனுமதிக்கப்பட்ட காரியமாக இருக்கிறதுக்கு பதிலாக அது குற்றமாக அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்குரிய தண்டனைக்குரிய ஒரு செயலாக மாறிவிடுகிறது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவர்களுக்கு மத்தியில் சண்டையாகவே நீடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லும் பொழுது அந்த பகைக்கிறது என்ன? ஒருத்தர் நமக்கு பெரிய அநியாயம் செஞ்சிருப்பார். அநியாயம் செய்தது நம்மளால் மறக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு பயங்கரமான கோபமாக இருக்கும், 2வது நாளும் இருக்கும், 3வது நாளும் இருக்கும், 4வது நாள் மார்க்கம் சொல்லுகிறது என்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? இணங்கி நெருங்கி விட்டாலும் உள்ளுக்குள்ளே அதே அளவுக்கு முந்தி இருந்த அளவுக்கு, சண்டைக்கு முன்னாடி இருந்தோமே அந்த அளவுக்கு அன்பு பாசம் அதெல்லாம் இருக்குமானா இருக்காது. அந்த பாதிப்புடைய இது அடி மனசில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதுக்காக வேண்டி ஒட்டி உறவாடி பழையபடி எல்லாமே செய்து கொள்ளுங்கள்னு சொன்னால் அது சாத்தியப்படாது. மார்க்கத்தில் ஒரு கட்டளை விடுறதா இருந்தால், நடக்க சாத்தியமாக இருந்தால் தான் கட்டளை போட முடியும். எத்தனை பேர் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுவாங்க. ஒருத்தன் அவனுடைய மகளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறான், அந்த கல்யாணத்தை ஒருத்தன் கெடுத்து விட்டான்னு வைங்க,
இந்த பொண்ணை பெற்றவனால் அதை ஒரு நாள் 3 நாளில் மறக்க முடியுமா? 3 நாள் அவன் நார்மல் ஆயிடுவானா? அந்த பெண்ணுக்கு கிடைக்கிற வாழ்க்கை இவன் கெடுத்து விட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அவனுக்கு நீண்ட கால பாதிப்பு மனசில் இருக்கத்தான் செய்யும். முந்தி மாதிரி அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு அவனுக்கு மனசு வராது. முந்தி நிறைய அவனுக்காக நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துருப்பான். இப்போ 3 நாளைக்கு பிறகு சண்டையை நிறுத்திக்கிறங்கன்னா பழையபடி அள்ளி அள்ளி கொடுக்க முடியுமா? மனசில் இருக்குத, மனசில் வெறுப்பு ஆழமாக பதிந்திருக்கிறத. அப்போ அதுக்கு என்ன அளவுகோல் மார்க்கம் சொல்லுதுன்னு கேட்டால் சலான் சொல்லிக்க, அவ்வளோதான். உனக்கு மொத்தமாகலாம் மறக்க இயலாது. அந்த பாதிப்புகளை எல்லாம் மொத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டு பழையபடி அன்பு பாசமெல்லாம் பொங்கி வழியுமான்னா அதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்தகியானி, ஒருத்தரை ஒருத்தர் 2 பேரும் சந்திக்கிறார்கள். யூரிலுஹாதா ஒயூரிலுஹாதா, இவனும் முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறான், அவனும் முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறான். இது கூடாது. 3 நாள் பகைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு பகைத்து கொள்வதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். பகைத்து கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? 2 பேர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் இவனும் திரும்பி கொள்கிறான், அவனும் திரும்பி கொள்கிறான். முதல் நாள் திரும்பி கொள்ளவே செய்யலாம். ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வைங்களேன், கோபம், அவன் வர்றான், நெருங்கி வர்றான், முகத்தை திருப்பிக்கிட்டு போகலாம். ஏன்? ஒரு நாளுங்கிற அனுமதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. 2வது நாளைக்கு அதே மாதிரி அவனை பார்க்குறீங்க, முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறீங்களா? அல்ல கேட்க மாட்டான். சரி 2 நாள் அனுமதிக்கப்பட்ட நாள் தானே, பரவாயில்லை. 3வது நாள் அவனை பார்க்குறீங்க, உங்களுக்கு சண்டை யாருக்கு ஏற்பட்டதோ அவனை 3வது நாள் சந்திக்கிறீங்க, அப்பவும் திருப்பிக்கிட்டு போகிறீங்க, அவனை சலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி நடந்தீர்களே ஆனால் அதுவும் குற்றம் கிடையாது. ஒரு 3 நாள் வரைக்கும் இப்படி மனிதன் நடப்பானே ஆனால் அது மார்க்கத்தில் குற்றமாக சொல்லப்படவில்லை. 3 நாள் கடந்த பிறகு 2 பேரும் எதுக்கு வர்றீங்க, சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அவனை பார்த்தோன்னு நீங்கள் எங்கிட்டு திரும்பிக்கிறீங்க, உங்களை பார்த்தோன்னு அவனும் திரும்பிக்கிறான். இப்படி நடந்தார்களே ஆனால் இது ஹலால் இல்லை. அதை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதில் யார் சிறந்தவர் என்று ஹைருஹுமா அல்லது யபுதவு பிஸ்ஸலாம், யார் சலாமை கொண்டு ஆரம்பித்து விடுகிறானோ, யார் முந்தி கொள்கிறானோ அவன் இந்த 2 பேரில் சிறந்தவன். 3 நாள் ஆச்சா, எதுக்கு வர்றான், நம்மளும் எதுக்கு வர்றோம், நம்ம முந்திரணும் சலாம் சொல்வதற்கு அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்படணும், சிறந்தவனாக இருக்க ஆசைப்படணும். வேறு ஒன்றும் உங்களை அள்ளிலாம் கொடுக்க சொல்லலை. உங்களுக்கு அவனால் பாதிப்பு ஏற்பட்டு மறக்க முடியலைன்னு சொன்னால் பழையபடி வாரிலாம் கொடுக்குமாறு உங்களுக்கு கட்டளை போடப்படவில்லை. எந்த அளவுக்கு நீங்கள் இருந்து கொள்ளணும், நேருக்கு நேரம் பார்த்தீங்க என்று சொன்னால் சலாம் சொல்வதற்கு முந்தி கொள்ளுங்கள். 3 நாள் கழிந்த பிறகு அவனை பார்த்தால் யார் சலாமை கொண்டு முந்தி கொள்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். அல்லது பதாபி சலாம், யார் சலாமை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ அவர் தான் இந்த 2 பேரில் சிறந்தவர் என்று சொல்கிறார்கள். அப்போ நமக்கு சண்டை சச்சரவு ஏற்படுமே ஆனால் 1 நாள் 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, சலாம் கூட சொல்லாமல் ஒதுங்கி இருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, ஹராமாக ஆகிவிடுகிறது. அதே மாதிரி இது நேருக்கு நேரம் சந்தித்து கொண்டால் இப்படி சந்திக்க முடியாத இடத்துல இருப்போம். நம்ம ஒரு தெருவில் இருப்போம், அவங்க ஒரு தெருவில் இருப்பாங்க, சண்டை ஏற்பட்டு போயிடும். நம்மளுக்கு அவங்களுக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது என்று சொன்னால் அதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3 நாள் ஆச்சா, 4வது நாள் வந்து விட்டது என்று சொன்னால் வழியை இவனும் அவனும் வழியை தேடி போக வேண்டும். வழியை என்ன செய்யணும், நமக்கு ஒரு ஆளுக்கு சண்டையாக இருக்குமே ஆனால் அவரும் நாமும் தெருவில் வீதியில் சந்தித்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் ஃபைன் மர்ரத் பிஹி சலாசுன், 3 நாள் கடந்து விட்டது என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் இவன் போட்டு ஃபுல் யுல்கிஹி, தேடி சென்று அவனை சந்தித்து ஃபுல் யுசல்லிம் அலைஹி, அவனுக்கு சலாம் சொல்லட்டும். நம்ம தேடி போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும். வேறு பெருசாக அவனா நீங்கள் இப்போ அன்பளிப்புலாம் வாங்கிட்டு போகணும் அவசியம் கிடையாது. மனசு இடம் கொடுத்தா வாங்கிட்டு போங்க, அது குற்றம் கிடையாது. உங்களுக்கு இடம் தரலைன்னா அந்த சலாமை மட்டும் கொண்டு போங்க. இப்போ என்ன செய்யணும், அவரை சந்தித்து யாருக்கும் சண்டை வந்ததோ அவங்க போய் சந்தித்து கொண்டு சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொன்ன உடனே ஃபைன் ரத்த அலைஹி சலாம், அவன் என்ன செய்யறான், அலைக்கும் சலாம்னு பதில் சொல்கிறான்னு வைங்க. இவன் சலாம் சொன்ன பிறகு அவன் பதில் சொல்லணும்ல, அப்படி பதில் சொல்வானே ஆனால் எஸ்தரிக்கு அனுப்பில்லாஜிரி, கிடைக்கக்கூடிய கூலியில் 2 பேரும் கூட்டாகி விடுவார்கள். இவன் சலாம் சொல்கிறான், அவன் அலைக்கும் சலாமுங்கிறான், அல்லாவுக்காக வேண்டி எல்லாம் இணைஞ்சிக்கிட்டாங்க, இவனுக்கு கொஞ்சம் கூலியை கொடு, அவனுக்கு ஒரு கூலியை போடுன்றான் அல்லா. அப்போ சேர்ந்துக்கிறலன்னா பாவமாகவும் ஆகுது, சேர்ந்துக்கிட்ட கூலி வேற கிடைக்குது. சண்டை போட்டவர்கள் 2 பேரும் சேர்ந்து கொள்வார்களே ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது, கூலி, அல்லாவிடத்தில் அதுக்கு நன்மையும் கிடைக்கிறது. 2 பேரும் கூலியில் பங்காளி ஆகி விடுவார்கள். இப்போ இல்லம் எருத்த அலைஹி சலாம், இவன் அஸ்ஸலாமு அலைக்குங்கிறானா, அவன் அப்பவும் மோது திருப்புறான். 3 நாள் ஓடி போச்சு, மறக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது, ஆனாலும் என்ன செய்கிறான், முகத்தை திருப்பிக்கிறான் என்று சொன்னால் அப்போ ஃபக்கத் பாபில் இஸ்மி, அவன் பாவத்தோடு திரும்புகிறான்.
இவன் பாவத்திலிருந்து ஹரஜல் முசல்லிமு, எவன் சலான் சொன்னானோ அவன் வெளியேறி விடுகிறான், மினல் இஸ்மி, பாவத்திலிருந்து வெளியேறி விடுகிறான். அப்போ யார் ஒருத்தன் முந்திக்கிட்டு போய் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறானோ அவன் பதில் சொல்லிட்டான்னா 2 பேருக்கும் கூலி. இவன் சலான் சொல்கிறான், அவன் பதில் சொல்லலை என்று சொன்னால் அவன் பாவியாக நீடிக்கிறான். இவனுக்கு அதுக்கு பிறகு ஒன்றும் கிடையாது. அதுக்கு சொல்லலைன்னா பேசாமல் வந்துட வேண்டியதுதான். இனிமேல் அவன் பக்கம்தான். அவனாக அந்த முயற்சி எடுக்கிறான். இல்லைன்னா என்ன, நம்ம தான் சலான் சொல்லிட்டோம்ல, 3 நாள் முடிந்த பிறகு நம்ம சலான் சொல்லிவிட்டோம், அவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். டெய்லி போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் எப்போ புறக்கணிச்சிட்டானோ அவன் பாவி என்று டிக்ளேர் பண்ணிட்டு வந்துட வேண்டியது தான். அவன் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி ஆகிவிடுகிறான். இனிமே அதுக்கு பிராயச்சித்தம் அவன் வேலை. அவன் மறுபடியும் உங்களை தேடி கொண்டு வந்து சலான் சொன்னாலே தவிர, நீங்கள் மறுபடியும் அவன் புறக்கணித்த பிறகு, இந்த கெடுவுக்கு அப்புறம் புறக்கணித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம தேடி செல்லணுமான்னு கேட்டால் அப்படி அவசியம் கிடையாது என்பதையும் இந்த ஒரு ஹதீஸில் பார்க்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த வகையிலாவது நீங்கள் அறிமுகமானவர்களாக இருப்பீர்களே, ஆனால் அவங்களுக்கு மத்தியில் இந்த சலாம் சொல்கிறது கூட இல்லாத அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, பிரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி பிரிந்து கொள்கிறதா இருந்தால் 3 நாளைக்கு பிரிந்து கொள்ளலாம், 4வது நாளைக்கு அந்த மாதிரி பிரிவினை இருக்கக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மனிதர்களுடைய அமல்கள் எல்லாமே நம்ம செய்கிற அமல்லாம் இருக்குது, நல்லறங்கள் கெட்டறங்கள்லாம் இருக்குது. இந்த அறங்கள்லாம் என்ன செய்யும், கியாமத்து நாளில் நம்மளெல்லாம் எழுப்பின பிறகு மொத்தமாக என்ன செய்வான், பட்டியலை வச்சு விசாரிப்பான். இது நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இது போக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் வாரத்துக்கு 2 தடவை செக் பண்ணுறான். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்கிறான், ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் மனிதர்களுடைய நல்லறங்க எல்லா அமல்களும், நல்ல காரியம் கெட்ட காரியம் அனைத்தும் இறைவன் முன்னால் எடுத்து காட்டப்படுகிறது. ஒவ்வொரு வியாழன் அன்றும் ஒவ்வொரு திங்கள் அன்று என்ன செய்யறான், அல்ல மலக்குமார்கள் பதிவு பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அதை வாங்குறான் லிஸ்ட்டை. திங்கக்கிழமை வாங்கி என்ன செய்ய, இது வரைக்கும் இந்த திங்கள் வரைக்கும் யார் யார் என்னென்ன செஞ்சுருக்கிறா, இந்த 4 நாளுடைய வேலை, வியாழனில் திங்கள் வரைக்கும் உள்ள இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைப்பட்ட நாளில் என்னென்ன செஞ்சுருக்கான்னு பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சுருப்பாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதவனாக இருப்பார்களே ஆனால் அந்த பாவத்தெல்லாம் அழிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லுவானா அல்லாஹ். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இவரது எடுத்து காட்டப்பட்ட முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். எடுத்து காட்டப்பட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்வான், அதெல்லாம் மன்னிச்சு விட்ருங்க. யார் யார் இணை கற்பிக்கலையோ, ஷிர்க் வச்சான்னா இந்த பாவம் அதுக்கு மேலே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதவர்களாக இருப்பார்களே ஆனால் அந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன செய்யுங்க, பாவங்களை தள்ளுபடி பண்ணிடுங்க நல்லா சொல்லிடுவான். அதே நேரத்தில் இந்த மனிதர்களோடு மனிதன் சொந்த காரியங்களுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பானே, அந்த மாதிரி இருக்கிறாங்களா யார் யார் இருப்பாருக்கான்னு லிஸ்ட் எடுப்பான அல்ல. இந்த 3 நாள் அவகாசத்தில் இந்த மாதிரி யாராவது இருப்பார்களே ஆனால் இவங்க 1 வரைக்கும் பெண்டிங்கில் போடு, அதை மன்னிக்காத, அதை அழிச்சிடாதுன்னு நல்லா சொல்லிடுவானா. ஹத்தா எஸ்தலிஹா, அவங்க 2 பேரும் நல்லிணக்கம் ஏற்படுற வரைக்கும் அவங்களுடைய பாவத்தை மட்டும் அழிச்சிடாதீங்க. எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான், இணை கற்பிக்கிறது தவிர உள்ள அனைத்தையும் மன்னிக்கிறான். ஆனால் இந்த மன்னிப்புக்கு எது தடையாக இருக்கிறது, நம்ம நல்லா கொள்கை சகோதரர்களாக ஒன்றா இருந்து விட்டு நம்ம பிரிந்து சண்டை போட்டு கொண்டோமே, ஆனால் அந்த சண்டை போட்டவர்கள் ஒன்றாக சேருகிற வரைக்கும் என்ன இல்லை, நமக்கு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய சிறு பாவங்களுக்கான மன்னிப்பு இருக்க, சின்ன சின்ன பாவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு, அந்த மன்னிப்பு வாரத்துக்கு 2 தடவை கிடைக்கிறது. இந்த மன்னிப்புகளை நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்விடத்திலிருந்து இழந்து விடுகிறோம் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி கொள்ளக்கூடியவர்கள் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது அதை காலத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நீட்டிக்க விடக்கூடாது. சில பேருக்கு மத்தியில், சில குடும்பங்களுக்கு மத்தியில் சண்டை வரும், செத்தா கூட பணத்தில் முழிக்கக்கூடாதுன்றாங்க. அப்படி சண்டை, அதாவது நான் மூத்தா போனால் கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று சொல்கிற அளவுக்கு கடுமையான ஒரு விருப்பும் பகைமையும் உண்டாக்கி கொள்வார்கள். கடைசியில் என்னடான்னு விசாரித்து பார்த்தீங்கன்னா பைசா பெறாத காரணமாக இருக்கும். பெரிய பயங்கரமான பாரதூரமான விஷயமாவெல்லாம் இருக்காது. என் கல்யாண பத்திரிகையில் என் பேர் போடல, இது இந்த மாதிரி காரணமாக இருக்கும். ஏன்டா சண்டைன்னு கேட்டால் என்ன செய்யுது, என்னை அவங்க கூப்பிடல, கல்யாணத்துக்கு இவன் தான் கூப்பிட்டு அவங்க கூப்பிடல. இந்த மாதிரி ஒரு அற்பமான ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு ஜென்மத்துக்கு பகையாக ஆக்கி பிள்ளைகளுக்கு வேறு சொல்லி கொடுத்துட்டு போகிறான். சேர்ந்த ஒரு காலத்துலையும் சேர்ந்துடாது, வாரிசுக்கு வேறு இந்த பகைமை வாரிசுக்கு. நமக்கு 3 நாளைக்கு மேலே அனுமதி இல்லை. மூத்தா போனதுக்கே 3 நாள் தான் நம்ம கவலை. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு எப்படி தந்திருக்கிறான், மனிதனை படைத்த அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இயற்கையான ஒரு மனுஷனாக இருந்தால் கோபமெல்லாம் வரும், கவலையெல்லாம் வரும். எல்லாத்துக்கும் லிமிட் 3 நாள். 3 நாளைக்கு மேலே நம்ம கவலையாக இருக்கலாமா? குடும்பத்தில் யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு நாள் கவலைப்படு, படுத்துக்க, வேலைக்கு போவாத, 2வது நாளைக்கும் போவாத, 3வது நாளைக்கும் போவாத. இயற்கை அப்படி இருக்கும். ஈடுபாடாக வேலை செய்ய முடியாது.
3 நாளைக்கு மேலேயும் கவலை இருக்குன்னு சொன்னான்னா அவனுக்கு ஈமான் இல்லைன்னு அர்த்தம், அல்லாஹ் நம்பலைன்னு அர்த்தம், வேணும்னு செயற்கையாக உண்டாக்குறான்னு அர்த்தம். அவன் 3 நாளைக்கு மேலே நம்ம கவலைப்படுவதற்கு அனுமதி இல்லைங்கிற மாதிரி தான் கோவப்படுறது, பகைத்து கொண்டிருப்பதற்கெல்லாம் என்ன இல்லை, 3 நாளைக்கு மேலே அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் வந்து அல்லாவுக்காக பகைக்கிறன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இந்த பகையெல்லாம் எதுக்குள்ள மேட்டுருங்க, நம்முடைய சொந்த விஷயங்களுக்காக உள்ளது. கொடுக்கல் வாங்கல் விஷயம், அவன் திட்டிவிட்டான், என்னை பேசிவிட்டான், இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்காக வேண்டி சண்டை வந்து செஞ்சோன்னா நம்முடைய காரியங்களாக இருக்கும் பட்சத்தில் அதை என்ன செய்யணும், 3 நாளில் மறந்துடணும். மார்க்க காரியமாக இருந்து, அல்லாஹ்வுடைய காரியமாக இருந்து, தீனுடைய காரியமாக இருந்து அதுக்காக வேண்டி ஒரு ஆளை பகைத்தோமையானால் அதுக்கு நன்மை, பகைச்சிக்கிட்டே இருக்கிறோமே அதுக்கு கூலியே இருக்கிறது. சில பேர் நம்ம வெறுக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி வெறுக்கிறோம். அப்படி வெறுத்தோமையானால் அதுக்கு 3 நாள் கணக்காண்டா என்ன இல்லை, அதுக்கு 3 நாள்லாம் கணக்கு கிடையாது. நம்ம காலத்துக்குமே வெறுத்து இருக்கலாம். உங்களுடைய கூட பிறந்த ஒருத்தர் சகோதரர் அல்லது உங்கள் தகப்பனார் வட்டி வாங்குறாரு, உங்களுக்கு எவ்வளோ சொல்லி பார்க்குறீ கேட்கல, நீங்கள் என்ன செய்யணும், நீ வட்டி வாங்குற காரணத்தினால அதுலேருந்து விலகிற வரைக்கும் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பேசாமல் இருந்தால் இதுக்கு 3 நாளாக கணக்கு. அவர் மீது தீனுக்காக வேண்டி கோபித்து கொண்டு அவர் திருந்துவதற்காக வேண்டி உங்களுடைய எதிர்ப்பை காட்டினீர்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன கிடையாது, அல்லாஹ்வுக்காக நேசித்ததற்கு, அல்லாஹ்வுக்காக வெறுத்ததற்கு கூலியும் கிடைக்கும். இது மார்க்கத்துக்கு பொருந்தாது. இப்போ நம்ம சொன்ன இந்த விதிமுறை எதுக்கு பொருந்தாது, மார்க்கத்துக்கு பொருந்தாது என்பதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க தோழர்களே ரொம்ப சிறந்த தோழர்கள் யார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் நமக்கு தெரியும். இவங்க 2 பேரும் தான் முதல் இடத்தில் வைக்கக்கூடிய தோழர்கள். அவங்களுக்கு பற்றிலையும் சண்டை வந்திருக்குது. சண்டை வர்றதுங்கிறது வந்து சண்டை வராமையில இருந்தால் நம்ம மலக்கா இருக்கணும். மனிதன் சொன்னால் 2 பேருக்கு மத்தியில் பழகினார்களே ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என்ன வரும், சண்டை வந்துடும். கணவன் மனைவிக்கு மத்தியில் கூட வருது, தாய்க்கும் பிள்ளைக்கும் கூட வருது. சண்டைகள் வந்து வரத்தான் செய்யும். மனிதர்களாக இருக்கிற வரைக்கும் அது மாதிரி பிரச்சனைகள் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் கடுமையான சண்டை வந்து விட்டது. சண்டையில் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் கோபம் வந்து, ஆள் தான் ஒரு பலவீனமாக தோற்றத்தில் இருப்பார். கோபம் வந்து விட்டது என்று சொன்னால் வாயில் என்ன வார்த்தை வரும்னு சொல்ல இயலாது. கடுமையாக பிடிச்சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு திட்டி விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த வார்த்தையை ஹதீஸில் சொல்லப்படலை, கொஞ்சம் கூட குறை சொன்னதுனால அதை மறைச்சிட்டாங்க சஹாபாக்கள். இன்றைக்கு வரை நம்ம கிடைக்கல அது. ஆனால் என்ன வந்திருக்குது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அபூபக்கருக்கும் சண்டை வந்த உடனே சண்டையில் என்ன பண்ணிட்டாங்க, அபூபக்கர் அவங்க கடுமையாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சி திட்டி விட்டாங்க. திட்டின உடனே ஆக சைத்தான் நம்மளை மேலே ஏறிட்டானன்னு சொல்லி உடனே கவலைப்பட்டு உடனே என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட இந்த தெரியாமல் நீ திட்ட மன்னிச்சிக்க, திட்டுலாம் திட்டிப்புட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு நார்மலுக்கு வருவாங்கல்ல, நான் உன்னை திட்டிவிட்டேன் என்னை மன்னிச்சிக்கேங்கிறார். அவர் மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விடாமல் விரட்டிட்டு போகிறார். மன்னிக்கிறே இல்லையப்பா, நான் உன்னை திட்டான்ல, என்னை மன்னிச்சிருங்கிறார். இவர் வேகமாக வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சு கதவை சாத்திக்கிறார், உள்ளே வராமல். அவ்வளோ கோபத்தில் இருக்கார். உமர் என்ன செய்கிறாரு, அபூபக்கர் பின்னாடியே போகிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கொண்டு கதவை சாத்தி கொள்கிறார். உடனே என்னோட வீட்டுக்குள்ளே வராதே, இங்கே நுழையாதுன்னு சொல்லி கதவை வர சாத்திட்டு போயிட்டாரு. ரொம்ப கோபத்தினுடைய உச்சியில் இருக்கார் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. அபூபக்கர் அவங்க காலத்தில் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும்பொழுது கையில் தூக்கி மடித்து கட்டிக்கிட்டு வர்றாங்க. முட்டுக்காலெலாம் தெரியுது, அந்த மாதிரி வர்றார், வேகமாக வர்றார். வந்தவுடனே என்ன செய்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கும் உமருக்கும் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் கூட குறைய பேசிட்டேன். அப்போ சொல்ல மாட்டேங்கிறார் என்ன பேசினேன், வணங்குதா, நான் கூட குறைய பேசிட்டேன், அவர் என் மேலே கோபமாக இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்குறேன், என்னை மன்னிக்க மாட்டேங்கிறாரு, அவர் மன்னிக்க சொல்லுங்கள் நீங்கள். அப்படி அதான் பஞ்சாயத்து தான், வேற என்ன பஞ்சாயத்து, நான் திட்டிவிட்டேன், திட்டுறது தப்பு தான், மன்னிப்பு கேட்டேனா இல்லையா, மன்னிக்கணுமா இல்லையா, மன்னிக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் தான் சொல்லி அவரை மன்னிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருந்தேன். இவர் என்ன செய்கிறாரு, வீட்டுக்குள்ளே கதவை தாப்பப்பட்டு போனாரா, அவர் யோசிச்சு பார்க்குறாரு, சரி மனசை திட்டிவிட்டாரு, மன்னிப்புக்கு மன்னிச்சிருக்கலாம்ல, நம்ம எந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி என்ன செய்கிறாருன்னா உடனே அபூபக்கர் வீட்டுக்கு வர்றாரு மன்னிக்கிறதுக்காக வேண்டி. வந்து அவள் எங்கே வந்து கேட்குறாரு, வீடு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க அப்படின்னோடனே இவரும் என்ன செய்கிறாரு, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வீட்டை தேடி வர்றாங்க. அபூபக்கர் இருக்கார், மக்கள்லாம் கூடி இருக்கிறாங்க. வந்தோடனே என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கவும் இல்லை, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த அபூபக்கர் யாருன்னு தெரியுமா, நீங்கள் என்னை அல்லாஹ் வந்து தூதராக என்னை அனுப்பினார், எல்லாரும் பொய்யேண்டிங்க, இவர் ஒரு ஆள் தான் உண்மையாளர் இருந்தார். ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு சொல்லும் பொழுது அனைவரும் என் நபின்னு ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நபின்னு சொன்ன உடனே ஒரு கேள்வியும் கேட்காம ஒரு ஆதாரத்தையும் கேட்காம இவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்,
என்று என்னை உண்மையாளர் சொன்னது யாரு? இந்த அபூபக்கர் தான். நீங்கள் எல்லாம் கதப்த பொய் சொல்கிறாய் என்று சொன்னீர்கள். உமர் அந்த அதில் ஒரு ஆள் தானே இருந்தார், பிந்தி தானே ஒரு இஸ்லாத்துக்கு வர்றாரு. அப்போ நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் பொழுது என்னை பொய்யன்னு சொன்னீங்க. நீங்கள்லாம் எல்லாரும் பொய்யன்னு சொன்ன காலத்தில் என்னைய உண்மையாளர்னு சொன்னவர் யாரு? அபூபக்கர் தான். நீங்கள் அபூபக்கர் விஷயத்தில் நீங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டீர்களா? அவர் விஷயம் நீங்கள் பெருந்தன்மையாக நடக்க மாட்டீர்களான்னு சொல்லி கடுமையாக கோவிக்கிறாங்க. உடனே அபூபக்கர் என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தப்பு என் மேலே தான், அவரை நீங்கள் கண்டிக்காதீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் கடுமையாக பேசிவிட்டேன், அவர் ஒன்றுமே பண்ணலைன்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இவ்வளவு நடக்கிறது. எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், மனிதர்களுங்கிற முறையில் இந்த மாதிரி தவறுகள் நேர்ந்து விட்டது என்று சொன்னால் மன்னிக்கணுங்கிறத பஞ்சாயத்துக்காக கொண்டு வருவாங்களா? அவனுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு பஞ்சாயத்து வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் என்ன செய்வோம்? ஏதாவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது செஞ்சுட்டான்னு சொன்னால் எனக்கு நியாயம் கேட்டுத்தாங்க, எனக்கு வாங்கித்தாங்கன்னு பஞ்சாயத்து வரும். இவர் என்ன பஞ்சாயத்து வைக்கிறாரு? என்னை மன்னிக்கணுங்கிறது ஒரு பஞ்சாயத்து ஆக்குறாரு. அப்படின்னா என்ன வேலைங்கிறாங்க? இந்த மாதிரி சண்டையாக நீடிக்கக்கூடாது. 3 நாள் அவகாசம் இருந்தால் கூட 3 நிமிஷம் கூட ஒரு சண்டையாக இருக்க விரும்பவில்லை. சண்டை வரும், வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிக்கலன்னா விட மாட்டேன், மன்னிப்பு வாங்கியே தீருவேன் என்று விரட்டிக்கிட்டு போய் அந்த மாதிரியாக இணக்கமாக இருந்த காட்சி நம்ம பார்க்கிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமுதாயத்தில் இப்படி தான் இருந்தார்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க, காலத்துக்கும் பகைமை வளர்த்து கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இது புகாரி, முஸ்லீம் உள்பட ஏராளமான நூல்களில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அவங்களுடைய அக்காவுடைய மகனுக்கும் பெரிய சண்டை. அப்துல்லாஹ் இப்னு சுபைர், அவங்க அக்கா மகன் யாருன்னா அஸ்மாவுடைய மகன் யார்? அப்துல்லாஹ் இப்னு சுபைர். அவர் ஒரு கட்டத்தில் அவரே அவர் ஒரு அதிபராகவும் இருக்கிறார், ஜனாதிபதியாகவும் ஆகுறார் ஒரு கட்டத்தில். அந்த வரலாறுக்குள்ளே போக வேண்டியதில்லை. அவர் அதிபராக ஆன ஒரு நேரத்தில் ஆயிஷா நாயகியை பற்றி ஒரு தகவல் அவருக்கு வருது. என்ன தகவல் வருதுன்னு கேட்டால், பணத்தை வந்து வாரி வாரி எல்லாத்துக்கும் கேட்குறாங்களாம், ஏமாந்து போய் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆயிஷா நாய்கிட்ட அது ஒரு தன்மை இருக்குது, யார் கேட்டாலும் இல்லைங்க மாட்டாங்க. நாளைக்கு நமக்கு தேவை இருக்குமேன்னு சேர்த்து வைத்து கொள்ள மாட்டார்கள். இந்த மாதிரி நிறைய அள்ளி அள்ளி ஒரு தனக்கென்று ஒரு சேமிப்பு இல்லாமல் என்ன செய்கிறாங்க, கேட்குறாருக்கெல்லாம் ஏமாந்து போய் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க என்று அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே ஒரு அரசாங்கத்தில் இந்த ஒரு உரிமை இருக்கிறது. எந்த உரிமை? யார் வந்து ஊதாரித்தனமாக இப்போ பணத்துடைய மதிப்பு இல்லாமல் செலவு செய்கிறார்களோ அவங்களுக்காக தனி சட்டம் போடுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போட்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் ரொம்ப வந்து அதிகமாக செலவு செஞ்சாருன்னொன்னே இவர் செலவு செய்கிற எதுவும் செல்லாதுன்னு உத்தரவு போட்டாங்க. அவர்கிட்ட எது வாங்கினாலும் செல்லாது, அவர் விற்றாலும் செல்லாது, அவர் ஏமாளியாக இருக்கிறாரு அப்படின்னு சில ஆட்களுக்காக வேண்டி அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் போட்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆயிஷா வந்து எங்கள் சின்னம்மா இந்த மாதிரி ஊதாரித்தனம்னா வீணான காரியத்துக்கு இல்லை, அவர் ஊதாரித்தனங்கிறாரு நல்ல காரியத்துக்கு தான். இந்த மாதிரி செலவழிக்கிறது அவங்க விடலைன்னு சொன்னால் அவங்களுடைய பொருளாதார கொடுக்கல் வாங்கலுக்கு நான் தடை விதிச்சிருவேன். ஜனாதிபதியாக இருக்கார்ல, எந்த கொடுக்கல் வாங்கலும் செல்லாதுன்னு ஆக்கிவிடுவேன். யாருக்கு அன்பளிப்பு தந்தாலும் செல்லாது. ஒரு ஆளுக்காக வேண்டி இப்படி ஒரு அரசாங்கத்தில் உத்தரவு போட்டு இவருடைய எந்த கொடுக்கல் வாங்கலும் செல்லாது என்று சொன்னால் இஸ்லாமிய அரசாங்கத்தில் அப்படி செய்யலாம். இப்போ உள்ள நாடுகள் எல்லாம் உரிமை என்று சொல்லி கொண்டு வந்துடுவாங்க. இஸ்லாமிய அரசாங்கத்தில் ஒரு ஏமாளியாக இருக்கான், பைத்தியக்காரனாக இருக்கிறான், அவனை எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டால் இவன் அன்பளிப்பு கொடுத்தாலும் செல்லாது, இவன் விற்றாலும் செல்லாது, இவன் வாங்கினாலும் செல்லாதுன்னு சொன்னால் அவனுக்கு சேஃப்டி அது. அந்த மாதிரி ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படி சட்டம் போடுறது இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி சட்டத்தை நான் போட்டுருவேங்கிறாரு. இது ஆயிஷா நாயிட்டு வந்து யாரோ பற்ற வச்சு விட்டாங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் அக்காமும் அந்த மாதிரி சொல்லிவிட்டாரு, அப்படியே தான் சொன்னார். ஆமாம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, நான் சாவுற வரைக்கும் அந்த ஆள்கிட்ட பேச மாட்டேன் இனிமே. என்னை பற்றி இப்படி அவர் சொல்லியிருப்பாரே, ஆனால் எங்கள் அக்கா மகன் ப்ளஸ் அவர் ஜனாதிபதி, என்னுடைய அக்கா மகன்ட்ட என்ன செய்ய மாட்டேன், ஒரு காலத்தில் நான் பேசவே மாட்டேன். இது அல்லா மேலே சத்தியம்னு அல்லாவையும் இழுத்து அல்லா மேலே சத்தியம் பேச மாட்டேன்ட்டாங்க. பேச மாட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு இது கேள்விப்பட்டு பல வகையிலையும் முயற்சி பண்ணுறாரு, சின்னம்மாட்ட பேசிடணும்னு சொல்லி. சின்னம்மா ப்ளஸ் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இல்லையா, தாய் வேறு இல்லையா, அந்த ஒரு அந்தஸ்து இருக்கிறதுனால அவங்க வந்து தன் மீது பகையாக இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. பல முனைகளையும் பேசி விட்றாரு, உள்ளே வரக்கூடாது, அவர் சந்திக்கவே என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஆயிஷா நாயகி மறுத்துடுறாங்க. 3 நாள்லாம் கடந்து போச்சு, தப்பு தான் அது. 3 நாள்லாம் கடந்து பல மாதங்கள் ஓடிவிட்டது, பேசவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அவர்கள் 2 சஹாபியை கூப்பிட்டு, மிஸ்வர் இப்னு மக்ரமாவையும் அப்துர் ரஹ்மான் பின் அஸ்வத் என்று 2 சஹாபியையும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் போய் உள்ளே வர்றதுக்கு அனுமதி கேளுங்க, நானும் உங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறேன், உங்கள் கேப்பில் நானும் உள்ளே வந்துடுறேன், என்னை பார்த்துட்டா பேசிடுவாங்க, உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 பேரை முன்னாடி தள்ளி என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு வர்றாரு. அவங்க அப்துர் ரஹ்மான் மிஸ்வர் என்ன பண்ணுறாங்க, தாயே எனக்கு உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க. உள்ளே வாங்க, எல்லோரும் வரலாம்ல அப்படிங்கிறாங்க. எல்லாரும் 2 பேருக்கு பின்னாடி ஒரு ஒளிஞ்சிட்டு இருக்கார்ல,
இந்த 2 பேரும் நினச்சிக்கிற கூடாதுங்கிறக்காக வேண்டி எல்லாரும் வரலாமா அப்படின்னு இந்த 2 பேரும் கேட்குறாங்க. எல்லாருமே வாங்க அப்படின்ட்டாங்க. அவங்க உடனே நினைச்சிட்டாங்க, இந்த 2 பேருக்கு பின்னாடி அவர் நுழைஞ்சு போயிட்டார். உள்ளே போனோன்னு அப்படி கட்டி பிடிச்சி, சின்னமாக தானே கட்டி பிடிச்சி, இந்த மாதிரி என்னை மன்னிச்சிக்கிறீங்க, ஏன் இது மேலே கோபமாக இருக்கிறீங்கன்ற உடனே இந்த ஹதீஸையும் சொல்லி 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது, நீ இந்த பாவமான காரியம் செய்யலாமான்னு ஒரு அறிவுரையும் சொல்லி கொண்டு சொன்னோன்னு அவங்களும் காட்டிக்கிற விட்டு என்ன செய்கிறாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பேசாமல் இருந்த தப்பு தான், இதை மன்னிச்சிக்கன்னு சொல்லிட்டு இந்த சத்தியம் பண்ணாங்கல்ல, அதுக்காக 40 அடிமை விடுதலை செஞ்சாங்க. அந்த அந்த குற்றத்துக்காக வேண்டி பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணாங்கல்ல, அப்படி பண்ணக்கூடாது தானே. அப்போ எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி சண்டைகள் வந்துச்சுன்னு சொன்னால் சுட்டி காட்டப்பட்டால் உடனே மார்க்கத்தில் இருக்குது என்ற காரணத்திற்காக வேண்டி உடனே சேர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். மார்க்கத்துக்காக மட்டும் நம்ம என்ன செய்து கொள்ளலாம், தீனுடைய காரியத்துக்காக வேண்டி பகைமையாக இருக்கலாம். அது குறித்த கூடுதலான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.